வணக்கம் மக்களே, வெல்கம் டு வேதா ஹோம் அண்ட் லேண்ட். மறைமலை நகர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 4.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல சூப்பரான வீட்டு மனைகளும் 2 பெட்ரூம் வீடு வந்து பாத்தீங்கன்னா 900 ஸ்கொயர் ஃபீட்ல லக்ஸரியா கட்டி 46 லட்சத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எக்ஸாக்டா லொகேஷன் எங்க இருக்குது, இந்த லே அவுட்டோட ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்ன, அம்யூனிட்டிஸ் என்ன, இதோட பெனிஃபிட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா, ஜூனியர் குப்பண்ணா ஹோட்டல் தெரியுமா? நீங்கள் ஜிஎஸ்சி ரோட்டில் மறைமலை நகர் வந்தீங்கன்னா அந்த ஜூனியர் குப்பண்ணா ஹோட்டல் கிட்ட ஒரு லெஃப்ட் திரும்பும். அந்த லெஃப்ட் எடுத்தீங்கன்னா கரெக்டாக 4.4 கிலோமீட்டரில் நம்ம நின்றுட்டு இருக்க இந்த லே அவுட்டை ரீச் பண்ணிடலாம். நல்ல ஒரு ரெசிடென்ஷியலான பிளேஸில் தான் இந்த லே அவுட் லொக்கேட்டாக இருக்குது. எனக்கு பின்னாடி உங்களுக்கு தெரியும் வீடுகள் இருக்குது, எனக்கு ரைட் ஹேண்ட் சைட்லேயும் வீடுகள் இருக்குது, எனக்கு ஆப்போசிட்லேயும் வீடுகள் இருக்குது. எங்கே பார்த்தாலும் என்னால் வீடுகளை பார்க்க முடியுது. நல்ல ஒரு ரெசிடென்ஷியலான பிளேஸ் தான். அட் த சேம் டைம் நல்ல ஏக்கோ ஃப்ரெண்ட்லியான சிஸ்டம் இருக்கிற இடத்துல இருக்கும். நல்லா பார்க்குறவங்கெல்லாம் பச்சை பசேர், நம்மளால் மரங்களையும் பார்க்க முடியுது. எவ்வளோக்கு எவ்வளோ வீடுகளை பார்க்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ மரங்களையும் பார்க்க முடியுது. நல்ல தூய்மையான காற்று, பீஸ்ஃபுல்லான ஒரு ஆம்பியன்ஸு. லே அவுட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டுக்காக நல்ல அகலமான ரோடெல்லாம் போட்டு கொடுத்து சூப்பராக டெவலப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. லே அவுட்டை பார்த்தாலே எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஃபுல்லி காம்பவுண்டடு கேட்டட் கம்யூனிட்டி. உள்ளே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா 5 ஏக்கரில் 154 பிளாட்டாக போட்டிருக்கிறாங்க. இதில் இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கார்னர் பிளாட்டு, உங்களுக்கு பிடிச்ச ஃபேஸிங்கு, உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரண்டேஜில் இருக்க மாதிரி பிளாட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா எல்லாமே புக் ஆகிடும். ஏன்னா ப்ரைமான லொக்கேஷனில் இருக்குது. ஏன் இந்த லொக்கேஷன் ப்ரைமாக இருக்குது அப்படிங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன். இப்போ இந்த லே அவுட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு லொக்கேஷனோட ஹைலைட் சொல்லிடுறேன். இந்த லே அவுட்டில் 154 பிளாட்டில் எல்லா தரப்பு மக்களும் வாங்கணும் அப்படின்றதுனால 583 ஸ்கொயர் ஃபீட்லேருந்தே பிளாட்ஸ் போட்டிருக்காங்க. அதோட பட்ஜெட்டு 16 லட்சம் வரும். அதிகபட்சமாக 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் சிங்கிள் பிளாட்டாக அவைலபிளாக இருக்குது. ஒரு கிரவுண்டு வரைக்கும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு அதுக்கும் மேலே வேணும்னா பக்கத்தில் வாங்கிக்கலாம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சந்துக்குமே கனெக்டிவிட்டி போகிற எல்லா சந்துமே வந்து பார்த்தீங்கன்னா 24 அடி ரோடு. அது இல்லாமல் உங்களுக்கு இருக்கிற மேஜர் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா 33 அடி ரோடு. உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் கனெக்ட் பண்ணுற அந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா 32 அடி ரோடு. ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கிற மாதிரி நல்லா 2 காரு ஜம்முன்னு போகலாம். நல்ல பெரிய தார் ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க. உள்ள 2 பார்க் வசதி வச்சு கொடுத்துருக்காங்க. 154 பிளாட் இருக்கு அப்படின்னா எத்தனை குடும்பங்கள் வரும்? ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த கம்யூனிட்டிக்குள்ளேயே சந்தோஷமா இருக்கணும்னு 2 பார்க் வச்சு கொடுத்துருக்காங்க. வித் வாக்கிங் ட்ராக்கோட அழகா நடந்து நடைபயிற்சி பண்ணிக்கலாம், குழந்தைங்களோட விளையாண்டுக்கலாம். பிளஸ் ரெயின் வாட்டர் ட்ரைன் சிஸ்டம், ஸ்டார்ம் ரெயின் வாட்டர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது, மழை தண்ணி அதிகமாக வருதுன்னா அது வடிகிறதுக்கு வடிகால் போட்டு கொடுத்துருக்குறாங்க. எல்லா பிளாட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக பைப் லைன் கனெக்ஷன் கொடுத்து வச்சுருக்குறாங்க. நீங்கள் போர் போடணுன்ற அவசியமே இல்லை. நீங்கள் போர் போடுறீங்கன்னா 40 அடி 50 அடியில் நல்லா சுத்தமான குடிநீர் இருக்குது, நிலத்தடி நீர் இருக்குது. நீங்கள் அது போடணுன்ற அவசியமே இல்லை. லே அவுட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பைப் கனெக்ஷன் வச்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் போர் போடுறதுக்கு முன்னாடி வீட்டு வாசலில் பைப்பை திறந்தா தண்ணி வரும். சூப்பராக இருக்கும், பார்த்துக்கங்க. உள்ள 3 ஃபேஸிங் இபி கனெக்ஷன் எடுத்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் ரெடி டு மூவ்க்கு இப்போ இமீடியட்டாக நீங்கள் வாங்கணும்னு நினச்சா கூட இங்கே அழகாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அட்வான்ஸை கட்டிட்டு இபி கனெக்ஷன் எடுத்துகிட்டு நீங்கள் வீடை கட்டிட்டு ஜம்முன்னு வாழலாம். அதுக்காக இபி கனெக்ஷன் எடுத்து கொடுத்துருக்குறாங்க. ஸ்ட்ரீட் லைட்டு, சோலார் ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்குறாங்க, எல்இடி லைட்டு, அவென்யூ ட்ரீஸ்லாம் வச்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபியூச்சரில் இந்த ஸ்ட்ரீட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லக்ஸரியான வீடுகள் இருக்கும். அதில் நம்ம வீடு ஒன்றா இருக்கும். ப்ளஸ் அவென்யூ ட்ரீயோட ஒரு சூப்பராக அண்ணா நகரோ ஒரு போட் கிளப்போ, ஸோ அதெல்லாம் எப்படி பார்க்குறோமோ அந்த மாதிரி இந்த ரோடை பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கணும் தான் இவங்க இந்த மாதிரி ஸ்பேஸை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாமே சைட்டுக்குள்ளே இருக்கிற அம்யூனிட்டிஸ். இன்னும் நிறையா இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா ஓனரோட நம்பரை கொடுத்துருக்கேன், நீங்கள் டேரெக்டாக பேசிக்கோங்க. இப்போ இந்த லொக்கேஷனோட ஹைலைட் சொல்கிறேன். நான் ஏன் இந்த இடத்துல லேண்டு வாங்கணும், எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இங்கே என்ன ஸ்கோப் இருக்குது, நான் இன்றைக்கி 16 லட்சத்துக்கு வாங்கினா நாளைக்கு இது எப்படி ஏறும்? ஸோ அதுக்கு நம்ம இடத்த பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். மறைமலை நகர் அப்படின்ற இந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டிக்கு பர்ஃபெக்டான சாய்ஸாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துக்கு நீங்கள் அந்த ஜூனியர் குப்பனை தாண்டி எஸ்பி கோயில், அந்த புது ஒரகடம் பிரிட்ஜ் திறந்துருக்குறாங்கல்ல, அந்த இடத்துல ஒரு பெட்ரோல் பங்க் ஓட்டு நம்பர் லெஃப்ட் வரும். அதில் வந்தாலும் 4.4 கிலோமீட்டரில் ரீச் பண்ணிடலாம். ஸோ ஒரகடத்தை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். மறைமலை நகர் லொக்கேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியலாக நல்லா டெவலப் ஆன ஏரியா தான். பக்கத்தில் உங்களுக்கு மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டி இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் போனீங்கன்னா உங்களுக்கு சோஹோ போய்க்கலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் ஈஸ்ட் ரோட்டில் ட்ராவல் பண்ணி போனால் பெருங்கலத்தூரில் ஸ்ரீராம் கேட்வே போய்க்கலாம். ஸோ இப்படி வேலை வாய்ப்புக்கு இண்டஸ்ட்ரியல்லேருந்து ஐடியிலேருந்து எல்லாத்துக்கும் ஈஸியாக கனெக்டிவிட்டி பண்ணிக்கலாம். ப்ளஸ் சென்னைக்குள்ளே போகணும், சென்னைக்கு வெளியில் போகணுன்னாலும் இங்கேருந்து ஈஸியாக அவங்களால ஈஸியாக ஓயமாற கூடுவாஞ்சேரி வழியாக ஆக்சஸ் பண்ணி போய்க்கலாம். அது இன்னொரு கனெக்டிவிட்டி இருக்குது. இல்லை நான் ஒரகடை வழியாக போகிறேன் அப்படின்னா நீங்கள் பெங்களூர் ஹைவே ப்ளஸ் எக்ஸ்பிரஸ் ஹைவேவை ஒரகடை வழியாக ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா கனெக்டிவிட்டிக்கும் இன்பிட்வீனில் ப்ரைமான லொக்கேஷனில் இருக்கிறதுனால ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸு எவ்ரி இயர் சாலிடாக இன்க்ரீஸ் ஆகும்.
ப்ளஸ் ஃபியூச்சரில் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் வருது, ஒரு இடத்துல நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறோம்னா அந்த இடத்துக்கு ஃபியூச்சரில் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் வருதுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ இங்கேருந்து கடம்பூர் நம்ம பொட்டானிக்கல் கார்டன் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பெரிய நல்லா ஏக்கர் கணக்கில் பெருசாக ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இந்த இடத்துல பொட்டானிக்கல் கார்டன் ரெடி ஆகிட்டு இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து அப்படியே பேக் சைடு போனோம்னா அழகாக ஒரு 3 கிலோமீட்டரில் ரீச் பண்ணிக்க முடியும். அந்த டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. டூரிஸ்டமாக அது வந்து டெவலப் ஆகும். கனெக்டிவிட்டியாக ரோடு எல்லாமே டெவலப் ஆகுது. இண்டஸ்ட்ரியலாகவும் டெவலப் ஆகிருக்குது. ஸோ இந்த மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால கண்ணை மூடிட்டு நம்ம பணத்தை போடலாம். அதுவும் டிடிசிபி ரேராக அப்ரூவ் வச்சுருக்கிறாங்க இவங்க. சரிங்க, நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்கிட்ட இனிஷியல் அமௌண்ட் மட்டும்தான் இருக்குது, நான் எப்படி இஎம்ஐ போகிறது, இனிஷியல் அமௌண்ட் ரெடி பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா இவங்க ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, பிளாட்டு உங்களுது, இஎம்ஐ இவங்களோடது. முதல்ல இந்த லேஅவுட் யார் போட்டிருக்காங்கன்னா ப்ராப்ஷல் தான் போட்டிருக்கிறாங்க. ப்ராப்ஷல் பற்றி நான் சொல்லணும்னு இல்லை, ஏகப்பட்ட சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட்ஸ் போட்டு நிறைய மக்கள் பயனடைஞ்சிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸ் போட்டுட்டு இருக்க ப்ராப்ஷல் தான் மரமலை நகரில் இந்த லேஅவுட்டையும் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ப்ராப்ஷல் என்ன உங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்கள் இஎம்ஐயில் ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த லோனுக்கு இனிஷியல் அமௌண்ட் நம்ம ரெடி பண்ணவே ரொம்ப கஷ்டப்படுவோம். எங்கேயாவது கடன் உடனே வாங்கி ஏதாவது நகையை வச்சு பிரட்டி தான் நம்ம அந்த அமௌண்ட்டே ரெடி பண்ணுவோம். அதுக்கப்புறம் அடுத்த மாதமே ஃபஸ்ட் இஎம்ஐ வந்தால் ஒரு நடுத்தர குடும்பத்தாலேயோ ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்படுற ஒருத்தவங்களாலேயோ கட்டுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ அவங்களோட சிரமத்தை குறைக்கணும் அப்படிங்கிறதுனால நீங்கள் ப்ராப்பர்ட்டி இனிஷியல் அமௌண்ட் கட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண நாள்லேருந்து ஃபஸ்ட்டு 6 மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐயை கம்பெனியை உங்களுக்காக பே பண்ணும். என்னங்க லோனில் வாங்குறவங்களுக்கு ஆஃபர் சொல்கிறீங்க, நான் காசு மொத்தமாக வச்சுருக்கிறேங்க, காசு கொடுத்து வாங்க போகிறீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் இருக்குது, அதை அடுத்து சொல்கிறேன். முதல்ல லோனில் பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் லோனில் போக போகிறீங்க அப்படின்னா இஎம்ஐ ஆப்ஷனுக்கு மொதல் 6 மாதம் அவங்க கட்டிடுவாங்க. ஸோ மொதல் 6 மாதம் நீங்கள் இஎம்ஐ இனிஷியல் அமௌண்ட்டுக்கு ரெடி பண்ணியிருப்பீங்கல்ல, அந்த பேர்டன்லாம் நீங்கள் சரி பண்ணிவிட்டு ஒரு பிரேக் டைமாக இருக்கும், ப்ரீத் பண்ணிவிட்டு நீங்கள் 6 மாதத்துக்கு அப்புறம் இஎம்ஐ கட்டிக்கலாம். சரி, லோனில் இருக்கிறவங்களுக்கு ஆஃபர் பார்த்தாச்சு. அப்போ கேஷில் நான் வாங்க போகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆஃபர் இருக்குன்னா, ஸோ அந்த 6 மந்த்ஸ் இஎம்ஐக்கான அமௌண்ட் எவ்வளவோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போதே உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ லோன் போகிறவங்களுக்காவது அந்த ஆஃபர் அவைல் பண்ணுறதுக்கு 6 மாதம் வெயிட் பண்ணணும். நீங்கள் கேஷில் வாங்குறீங்கன்னா வாங்கும் போதே என்ஜாய் பண்ணிக்கங்க. ஒரு 16 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் பிளாட்டு வாங்குறீங்கன்னா அழகாக ஒரு 10 வருஷம் இஎம்ஐயில் பிளாட்டை சொந்தமாகிக்க முடியும். ஸோ அதுக்கு மேலே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஓனர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இமீடியட்டாக இங்கே ரெடி டு மூவ்க்கு வரீங்கன்னா சொல்லிட்டேன் வேலை வாய்ப்புக்கு எப்படி இருக்குன்னு. பக்கத்தில் ஸ்கூல் காலேஜ் இருக்கானா பக்கத்துலேயே உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஆரம்பித்து இன்டர்நேஷனல் ஸ்கூல் வரைக்கும் ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் இருக்குது. காலேஜ் சொல்லவே தேவையில்லை. எஸ்ஆர்எம் இங்கேருந்து கரெக்டாக உங்களுக்கு ஒரு 7 கிலோமீட்டர் கூட வராது. நான் ரொம்ப ஜாஸ்தியாக சொல்கிறேன், 7 கிலோமீட்டர் கூட வராது, அவ்வளோ பக்கத்தில் தான் இருக்குது. உங்களுக்கு கிரசன்ட் காலேஜ் இருக்குது. இந்த பக்கம் பேக் சைடில் போனீங்கன்னா உங்களுக்கு அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்துடும். அப்படியே நீங்கள் சதீஷ் மெடிக்கல் காலேஜ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சைட்டுக்கு 2 சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ் வித் ஹாஸ்பிட்டலோட இருக்குது. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அத்தனை அம்யூனிட்டிஸ், அத்தனை ஹைலைட்ஸ் இந்த லேஅவுட் குள்ள இருக்குது. ஸோ இந்த இடத்துல உங்களோட ட்ரீம் ப்ராப்பர்ட்டியோ உங்களோட ட்ரீம் ஹவுஸோ நீங்கள் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. சைட்காரங்களே ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நெகோசியேஷனோ இல்லை உங்களுக்கு எந்த டவுட்னாலுமே ஸ்க்ரீன் எத்தனை நம்பருக்கு கால் பண்ணிடுங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு இவங்க 2680 ரூபாய்க்கு வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஆடி மாசம் ஆஃபரா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டை இப்போ 1999 ரூபாய்க்கு தராங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 700 கிட்ட உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஆடி ஆஃபரா ப்ராப்ஷல் இப்போ இந்த ஆஃபர் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். டாடா பை.